நம்ம எல்லாருமே பக்தியை வச்சுருக்கோம் அவங்க மேலே. உடல்நிலை ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கும் ஒரு தாய் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இது ஒரு மனித குணமே அல்ல. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து நீடுடி வாழ எங்களுடைய தினம் வணங்குகின்ற அப்பா பைத்தியசாமி அவர்களையும் திருவடிகளையும் இறைவனையும் வேண்டுகின்றேன். சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவை பார்க்க அதிமுகவினர் மட்டும் இல்லாம பல எதிர்க்கட்சி தலைவர்களும் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸை மீட் பண்ணி சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி கேட்டும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸோட துணைத் தலைவர் ராகுல் சென்னை அப்பல்லோக்கு வந்தாரு. இதை தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து பாப்பாருன்னு பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா மோடிக்கு பதிலா பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் ரீசெண்டா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்கிருந்து டாக்டர்ஸ் கிட்ட சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த் பத்தின டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் கண்டிப்பா பிரஸ் பீப்புளை மீட் பண்ணுவாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தவங்க அப்படியே கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், அது நான் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல செய்தி தான் நான் சொல்ல போகிறேன். உள்ளே பெரியவங்க இருந்தாங்க, அவங்கள பார்த்தாச்சு. சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்தாச்சு. நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்ம எல்லாருமே பக்தியை வச்சுருக்கோம் அவங்க மேலே. உடல்நிலை ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப சீக்கிரம் அவங்க நலமாய் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவங்க திரும்பவும் அவர்களுடைய புனித பணியை தொடருவாங்க. இதுதான் ஒரு விஷயம். நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த அனாவசியமான வதந்திகள் பரப்புகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம். உங்களுக்கும் ஒரு தாய் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இது ஒரு மனித குணமே அல்ல. இப்படி ஒரு மாபெரும் லீடர் நமக்கு கிடைச்சது நம்ம செஞ்ச புண்ணியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை, நம்ம தமிழக மக்களுக்கு முக்கியமாக இது தேவை. அவங்க நல்லா இருக்கணும் 100 வருஷம். அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. என்னை போலவே கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை அதுதான். இது நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க. ஸோ யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். கடவுள் இருக்கார், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நன்றிங்க. முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய உடல்நலம் குறித்து அமைச்சர் பெருமக்களிடமும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் மருத்துவ அதிகாரிகளும் விசாரித்து அவருடைய உடல்நலம் நல்ல முன்னேற்றம் கண்டு வருவது குறித்து கேட்டிருந்தேன். எங்களது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து நீடுடி வாழ எங்களுடைய தினம் வணங்குகின்ற அப்பா பைத்தியசாமி அவர்களையும் திருவடிகளையும் இறைவனையும் வேண்டுகின்றேன். அம்மா அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து அவருடைய அன்றாட பணிகளை சிறப்பாக மீண்டும் தமிழ் மக்களுக்கு செய்வதற்கு மீண்டும் இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.